ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துருப்பத்தாருக்கும் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் வேறு எதுவும் உச்சநீதிமன்றம் இந்த பீகார் வாக்காளர் பிரச்சனைகளில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தீர்ப்புன்றது இல்லை, ஒரு கருத்து. இந்த கருத்து என்ன சொல்கிறாங்களான்னா, ஆதார் கையில் இருந்தால் தான் இந்திய குடிமகனும் கிடையாது. ஆதார் குடும்பத்தை இருந்தால் தான் இந்திய குடிமகன்றது அங்கீகரிக்க முடியாது. இல்லை ஆதார் இப்போ அதனால் தேர்தல் ஆணைய பிரமாண பத்திரத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சு இது தீர்ப்பு கிடையாது. ஆதார் தான் ஆதாரம் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் தேவைன்னு சொன்ன இந்த பாஜக இப்போ ஆதாரே இருந்தால் இந்திய குடிமகனே இல்லைன்னு சொல்லுது. இந்த பாஜக ஏன் சொல்லுது, எதுக்கு சொல்லுது, இந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு நமக்குள்ள. ஸோ இந்த கருத்தை தான் நம்ம ஏன் இது பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்னது 6 லட்சம் வாக்காளர்கள் தோராயமாக கிட்டத்தட்ட 50 லட்சம் பீகாரிகள் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இவங்கெல்லாம் வாக்காளர் ஆகிட்டாங்க, தமிழ்நாடு அரசியல் களத்தையே மாற்றிடுவாங்க. தமிழ் மொழி தமிழ்நாட்டின் தேசிய மொழி தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி ஹிந்தி. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் மாதிரி நம்ம மொழியும் அழிஞ்சிடும். அதுதான் உண்மை. ஸோ இவங்களோட இந்தி ஆதிக்கம் எப்படி ரங்கராஜ் பாண்டே படித்து வளர்ந்ததெல்லாம் சோறு போட்டது தமிழ், ஆனால் விஸ்வாசத்தை ஹிந்திக்கு காட்டுறாரு. அது மாதிரி தான் இங்கே பீகாரிகள் காட்டுறாங்க. ஏன்னா அவன் கலாச்சாரம் வேறு, அவன் முறைகள் வேறு. புரிஞ்சுங்களா? இதுதான் இங்கே பிரச்சனை நமக்கு. இந்த விளைவின் காரணமாக தான் நம்ம பீகார் இது பண்ணுறோம். ஸோ நீலகிரியில் ரப்பர் தோட்டத்தில் தொழிலாளர்களே கலெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. ஸோ என்ன விளைவு வரப்போகுது, தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பாஜக என்னென்ன அட்டூழியம் பண்ண போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்த்து நான் சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.